Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This video is the second video under the heading Irregular Action Verbs, Two Same Forms. List 2 same forms. Simple past verb and past participle verb have the same spelling. இந்த லிஸ்ட் 2 இதனுடைய தலைப்பு 2 சேம் ஃபார்ம்ஸ், இரண்டு ஒரே ஸ்பெல்லிங் அமைப்பு உள்ள சொற்கள் உள்ள வினை சொற்கள். அதாவது பிராக்கெட்டில் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் வெர்ப் சாதாரண இறந்தகால வினைச்சொல் அண்ட் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இறந்தகால எச்ச வினை ஆகிய இரண்டும் ஹேவ்னா கொண்டுள்ளன த சேம் ஸ்பெல்லிங், ஒரே எழுத்து முறையை கொண்டுள்ளன. செட் 2 பார்க்கலாம். ஏற்கனவே செட் 1 ஒரு வீடியோவை பார்த்துட்டோம். இப்போ செட் 2 வேர்பு 1 creep, CREEP. இந்த க்ரீப்பில் இருக்கிற டபுள்இ சிம்பிள் பாஸ்டில் 2 ஈயில் ஒரு இ போயிடுது பாருங்கள், CREPT. இதை உச்சரிப்பு எப்படி? கரப்ட். அதே உச்சரிப்பு அதே ஸ்பெல்லிங் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு இருக்குது. கரப்ட், க்ரீப்பு, கரப்ட்டு. கடைசியாக நான் எக்ஸ்ட்ராவாக க்ரீப்புங்கிற ப்ரெசன்ட் டென்ஸோட ஐஎன்ஜி சேர்த்து அது தொடர் எச்சம் என்று சொல்வார்கள், தொடர் வினைச்சொல். ஓகே, க்ரீப், கரப்ட்டு, க்ரீப்பிங். அந்த சிம்பிள் பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பையும் பாருங்கள், ஹைலைட் பண்ணி அது நல்ல கொட்டை எழுத்தில் நான் கொடுத்துருக்கேன் திக்கா. இதனுடைய தமிழ் அர்த்தங்கள் பாருங்கள். ஊர்தல்னா என்ன? தரையில் படுத்தவாறு நகர்தல். எதெல்லாம் ஊர்ந்து செல்லும்? சிறு பூச்சிகள், எறும்பு, பாம்பு, பல்லி, ஓணான், இதெல்லாம் ஊர்ந்து போகுதல். தரையில் படுத்தவாறு நகர்தல், மெதுவாக போகுதல். ஓகே, க்ரீப்பு, கரப்ட்டு, க்ரீப்பிங். வெர்பு 2 பாருங்கள், கீப்பு, கெப்ட். இந்த வெர்பும் பாருங்கள், கீப்பு சிம்பிள் ப்ரெசண்ட் வெர்பு 2 ஈ ஒரு ஈயை குறையுது, அப்புறம் குச்சிட்டி கடைசியாக சேர்ந்து வருது. கீப்பு, கெப்ட், கீப்பிங். இந்த கீப்பிங் என்பது என்ன? அது தொடர் எச்சம், கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள்பாங்க. ஓகே, இதனுடைய தமிழ் அர்த்தம் வைத்தல், ஒரு பொருளை ஒரு இடத்தில் வைத்தல். உதாரணமாக பணத்தை பாக்கெட்டில் வைக்கிறோம், புத்தகங்களை டேபிள் மேலே வைக்கிறோம். இது மாதிரி நம்ம ஷெல்ஃபு, அலமாரியில் பொருள்களை வைக்கிறோம். ஆக கீப்பு, கெப்ட் அதற்கு அர்த்தம் வைத்தல். இன்னொரு அர்த்தம் வைத்து இருத்தல், நம்மிடமே வைத்து கொண்டு இருத்தல். ஓகே, இதனுடைய பொருள் வைத்தல், வைத்து இருத்தல். ஓகே, நம்பர் 3 பாருங்கள், வேர்பு நம்பர் 3 ஸ்லீப்பு. இது நாம் அன்றாடம் செய்கிற ஒரு செயல். இரவு நேரம் நாம் ஓய்வெடுப்பதற்காக தூங்குதல். ஸ்லீப்பு 2 ஈ ஒரு ஈயா குறைந்து ஸ்லெப்ட். கடைசியாக ஐஎன்ஜி சேரும்போது சிம்பிள் ப்ரெசண்ட்டோட ஐஎன்ஜி, ஸ்லீப்பிங், தூங்குதல், தூங்கிக் கொண்டிருத்தல். ஓகே, இதனுடைய ஸ்பெல்லிங்கும் ஏற்கனவே சொன்ன நம்பர் 1 நம்பர் 2 அதே மாதிரி தான். 2 ஈ ஒரு ஈயா குறைந்து கடைசியில் குச்சிட்டி சேர்க்கப்பட்டுள்ளது. வேர்பு நம்பர் 4 பாருங்கள், வீப்பு, WEEP, வீப்பு. வெப்ட், வீப்பிங். இதுவும் அதே மாதிரி ஸ்பெல்லிங் அமைப்பு தான் மாறும். அந்த ஸ்பெல்லிங் மாற்றம் பார்த்திங்கன்னா
இந்த செட்டில் இருக்கிற 5 வெர்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஆகையினால் நாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணி அதை மனசில் வைத்து கொள்ள முடியும். வீப்பு வெப்டு வெப்டு வீப்பிங், அழுதல். துக்கம் துக்கம் சோகம் துக்கம் வருத்தம் ஏற்படும் போது அல்லது வலி வேதனை ஏற்படும் போது கண்ணீர் விட்டு அழுதல், கண்ணில் இருந்து கண்ணீர் விட்டு அழுதல். ஓகே, வீப்பு வெப்டு வெப்டு வீப்பிங், அழுதல். வேர்பு நம்பர் 5 பாருங்க, ஸ்வீப்பு. ஏற்கனவே வீப்புன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வீப்புக்கு முன்னாடி எஸ் மட்டும் சேர்த்தால் ஒரு புதிய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. ஸ்வீப்பு, அந்த சவுண்டு சொல்லணும். ஸ்வீப்பு, ஸ்வெப்டு ஸ்வெப்டு ஸ்வீப்பிங், ஸ்வீப்பு ஸ்வெப்டு ஸ்வெப்டு ஸ்வீப்பிங். கூட்டி சுத்தம் செய்தல், பெருக்குதல். விளக்குமாறை எடுத்து, விளக்குமாறு அல்லது சீமாரை எடுத்து தரையில் உள்ள குப்பையை பெருக்குதல், கூட்டி சுத்தம் செய்தல். ஓகே, my dear English learners, that ends this video. Thanks for watching the video lesson. Wish you goodbye and good luck with your English practice. Take care.